Welcome to Thriller Channel. த்ரில்லர் ஸ்டோரி. அந்த நேரக் குரல். ஓர் நகரின் பழைய பகுதியாக இருக்கும் மின்சாரக் குப்பம். அந்த பகுதியில்தான் ஆதித்யா ஒரு குரல் ஒலிப்பதிவு நிபுணர், ரேடியோ ஆர்ஜே. ஒரு நாள் ரேடியோவில் நேரலை நடந்து கொண்டிருக்கும் போது யாரும் அறியாத ஒரு பெண்ணின் குரல் திடீரென்று ஒலிக்கிறது. அவனை காப்பாற்று, இல்லையெனில் இரத்தம் என்று. ஆதித்யா அதிர்ச்சியடைந்து அந்த குரலை மீண்டும் தேடிக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான். அந்த குரல் எந்த சோர்ஸிலிருந்து வந்தது, யாருடையது என்பதில் குழப்பம் இருந்தது. ஆதித்யாவின் தோழி நந்தினி ஒரு குற்றவியல் பத்திரிகையாளர் என்பதால் அவளிடம் கூறினான். அவள் அந்த குரலைக் கேட்டவுடன், இது காலையூர் வழக்கு, இது 10 வருடத்திற்கு முன்பு நடந்த பழைய தீர்க்க முடியாத பயில் சம்பந்தப்பட்ட கேஸாக இருக்கலாம் என்று சொல்கிறாள். காலையூர் என்ற கிராமம் 2013இல் திடீரென்று வரைபடத்திலிருந்தே மறைந்துவிட்டது. அங்கு நடந்தது என்ன என்பதற்கான பதிவு யாரிடமும் இல்லை. ஆதித்யா மற்றும் நந்தினி தடயத்தை தேடி புறப்பட்டு விடுகிறார்கள். அவர்கள் வழியில் சந்திக்கும் மர்மமான வாகனங்கள், மக்கள், சிசிடிவி தடயங்கள் எல்லாம் ஒரு பெரிய சதியின் அடையாளமாக இருந்தது. அவர்கள் கையில் கிடைத்த ஒரு பழைய கேசட் டேப்பில் மீண்டும் அதே குரல் ஒலித்தது. அந்த குரல் மாலதி, 10 வருடங்களுக்கு முன்பு இறந்தவர் என்ற போலீஸ் பதிவு. ஆனால் அந்த குரலை ஆதித்யா மற்றும் நந்தினி இப்போது பதிவு செய்தனர். ஆதித்யா குரலை ஸ்பெக்ட்ரல் மூலம் ஆராய்ச்சி செய்து பார்க்கையில் ஒரு ரயில் ஹார்ன் டேம்பிள் பெல் சவுண்ட், ஒரு கிளாக் டவர் மணி ஒலி இருப்பதை கண்டுபிடிக்கிறான். அந்த ஒலி வடிவங்கள் மட்டும் காலையூர் பழைய ரயில் நிலையத்துடன் மேட்ச் ஆகியது. அவர்கள் அந்த இடத்தை அடையும் போது பழைய கட்டிடங்கள் முழுவதும் காவலர்கள் மற்றும் அண்டர் கிரவுண்ட் பாதைகளாக இருந்தன. அந்த பாதைகளை கடந்தபோது உறுப்புகள் விநியோகம் மற்றும் மனித பரிசோதனை நடந்து கொண்டிருப்பது தெரியவருகிறது. ஆதித்யா மற்றும் நந்தினி இருவரும் மர்மமான முறையில் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் உள்ளே சென்றபோது மாலதி இன்னும் உயிருடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். அப்போதுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது, மாலதி 10 வருடங்களாக அண்டர் கிரவுண்டில் பிடித்து வைக்கப்பட்டிருந்தார். அவர்தான் அந்த குரலை ஒளிபரப்பு செய்தார் என்பதும். இறுதியில் ஆதித்யா மற்றும் நந்தினி இருவரும் மின்சார குப்பத்தின் முழு நெட்வொர்க்கையும் பயன்படுத்தி ஒளிபரப்பு செய்தனர். அந்த காலையூர் வழக்கையின் சதியை உலகிற்கு வெளிப்படுத்துகிறார்கள் ஆதித்யா மற்றும் நந்தினி. கடைசியில் உண்மை வெளிவந்தாலும் மாலதியின் உயிர் பிழைத்தது சஸ்பென்ஸாகவே இருக்கிறது.